எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நைட்ல தாங்க ஸ்டோரி வரும். அதை கேட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க. இதுக்கு முன்னாடியே ரொம்ப சந்தோஷமான ஸ்டோரி எல்லாம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணி இருக்கோம். பல டிஃபரெண்டான கதைகளை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய தம்பிவை பத்திதான் பேச வந்திருக்கேன். ஆமாங்க, எங்க வீட்டாண்ட நடந்த ஒரு சம்பவத்தை தான் ஒரு கதை வடிவுல அவங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஆமாங்க, அந்த வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு அண்ணன், 3 பேரு மட்டும்தாங்க இருந்தாங்க. அவங்க சின்ன வயசுலயே அவங்களுடைய அப்பா அம்மா இல்ல, அவங்க பாட்டி வீட்ல தான் வளர்ந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன், அவங்க அக்கா, அப்ப பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ அண்ணனுக்கு வேலை இல்ல. அந்த சமயத்துல அண்ணன் நல்லா வேலை வேணும்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போனான். அப்போ அவனுக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. தம்பி நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதேபோல தம்பி நல்லா படிச்சான். அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அண்ணன் தம்பி 2 பேருமே ஒரே வீட்ல தான் இருந்தாங்க. வீடு ரொம்ப சின்னதுதாங்க. ஆனா செப்பரேட் ரூம் 2 இருந்துச்சு. ஒரு கிச்சன் இருந்துச்சு. ஆனா இங்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு கல்யாணமே ஆகல. காரணம் அண்ணனுக்கு வேலை இல்ல, அழகிலும் கம்மிதான். தம்பி ரொம்ப அழகா இருப்பான். தம்பி பொண்டாட்டிய பத்தி சொல்லியே ஆகணுங்க. அவங்கதான் இந்த கதையின் ஹீரோயினி. அவங்களுடைய பெயர் ரோஜா. ரோஜா வாசனை போல் அவங்களுடைய வாசனையும் அழகாதான் இருக்கும். அவங்க சந்தன நிறத்துல இருப்பாங்க. அழகான மீன் கண்கள், செஞ்சு வச்ச செப்பு செல்ல மாதிரி இருப்பாங்க. 2 மாம்பழங்கள் அப்படி அழகா வட்ட ஷேப்ல இருக்கும். அவங்க சுடிதார் அணிந்தால் அந்த ஷேப் கண்ண ஆட்கொள்ளும். அவ்வளோ அழகா இருப்பாங்க. அதை பார்த்த அண்ணனுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். ஏன்னா பொறாமை, கவலை 2மே இருக்கும். அண்ணன் பெயர் அர்ஜுன். அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையாதான் இருக்கும். அவன் ஏன்னா நமக்கு பின்னாடி பறந்த இவனுக்கு தங்கச்சலா மாதிரி ரோஜா கிடைச்சட்டாலே எனக்கு ஒரு யாரு கூட இல்லையேன்னு வருத்தப்பட்டான். அப்போ தம்பி ஒரு நல்ல பேங் வேலையில தாங்க இருந்தான். அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. அவன் பாத்தீங்கன்னா வெளியூரு, அதாவது சென்னை போன்ற நகரத்தில் அவன் போயிட்டான். அப்ப அவனுடைய வைப் பாத்தீங்கன்னா நான் சென்னைக்கு எல்லாம் வரல. சென்னை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னான். சரிம்மா, நீ இங்கேயே இரு. என் அண்ணாவை பார்த்துக்கோ. உனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாரு. அவரு ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமான 3 மாசத்துல சென்னைக்கு வேலைக்கு போயிட்டான் ரவி. இப்போ வீட்ல அர்ஜுன், ரோஜா 2 பேரும் தான் இருக்காங்க. ரோஜா பயந்துதான் அர்ஜுன் கிட்ட பேசுவா. ஆனா அர்ஜுனுக்கு ஒரு நல்ல பழக்கம். அர்ஜுனன் கிட்ட எந்த பொண்ணு பேசினாலுமே ரொம்ப நல்லா பேசிடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அர்ஜுன் ஒரு காதல்ல ஈடுபட்டு லவ் ஃபெயரா ஆயிட்டான். அதனால அவன் ரொம்ப கஷ்டத்துல இருந்தான். அப்ப ரோஜாவும் தனிமையில இருந்தாங்க. ரோஜா தனிமையில இருக்கும் பொழுது அவங்க நிறைய கேரட்டை யூஸ் பண்ணத அர்ஜுன் பார்த்துட்டான். அடடா, இது என்ன இப்படி இருக்காங்களே ரோஜா அப்படின்னு பார்த்தான். அப்ப ஒரு நாள் ரோஜா கண்ணாடிய பார்த்து சில கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டினா? ஏய், எனக்கு என்ன குறை? 3 மாசத்துல என்னை விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்பவே கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னுடைய கைகளை வச்சு சுயமா சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உன்ன நான் சேவை செய்யலாம்னு பார்த்தா நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னுட்டு ரவிய மனசுல நினைச்சுக்கிட்டு கண்ணாடியை பார்த்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அர்ஜுனுக்கு இதை பார்த்து ரொம்ப கவலையாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அப்போ அர்ஜுனுக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஏன்னா அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகல இல்லையா? அப்போ ரோஜாவை பார்த்து எப்படி அவ தூண்டில் போட்டு தூக்கணும்னு நினைச்சான். அந்த சமயத்துலதாங்க ரோஜா குளிச்சிட்டு வெளிய வந்தாங்க. அவங்க எப்பவும் போலதான் வந்தாங்க.
அப்போ இந்த அர்ஜுனன் இருக்காங்க பாத்தீங்களா, இவர் ஜிம்முக்கு எல்லாம் போகுவாங்க. இவரும் ஆள்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அந்த சமயத்துல ரோஜாவும் அர்ஜுனை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கும் ஏக்கம் வந்துருச்சு. ஆனா அர்ஜுனுக்கு உள் மனசுல அப்படியே தூக்கி போட்டு 2 மாங்காகளையும் கடித்து சாப்பிட்டு பசியாகற வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சி வந்துச்சு. இருந்தாலுமே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அப்படியே கீழே குனிஞ்சுகிட்டான். ஆனா ரோஜாவுக்கு உணர்ச்சி அதிகமாயிடுச்சு. வீட்டுக்குள்ள அதாவது அவளுடைய ரூமுக்குள்ள போயிட்டு நல்லா படுத்திக்கிட்டு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு படுத்திக்கிட்டு பிரிட்ஜ்ல இருந்து முள்ளங்கியே எடுத்துட்டு வந்து தன்னுடைய பாப்பாவுக்கு கொடுத்தா. அப்போ அர்ஜுன் பார்த்துட்டான். அர்ஜுன் இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா அப்படின்னு கூப்பிட்டாங்க. காது கேட்கல. கதவை தட்டுனாங்க. காது கேட்கல. அந்த சமயத்துல டக்குன்னு உள்ள போயிட்டாங்க. அப்ப ரோஜா இடைவிடியாம கேரட்ட வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் வந்த உடனே கூட அதை நிறுத்தல. அப்போ அவருக்கு தன்னுடைய கண்ட்ரோலே பண்ண முடியல. தன்னுடைய தம்பி ரொம்ப துடிச்சு போயிட்டான். தன்னுடைய தம்பிக்கு கேரட் சாப்பிடணும், முள்ளங்கி சாப்பிடணும் அப்படி எல்லாம் ஆசை கிடையாது. அந்த கேரட் முள்ளங்கி எந்த இடத்தை சாப்பிடுதோ அந்த இடத்தை சாப்பிடணும்னு ஆசை. அப்போ அவங்க 2 பேருமே சுயநிலை இழந்துட்டாங்க. அந்த சமயத்துல தன்னுடைய தம்பியை எடுத்துக்கிட்டு போயிட்டு பாப்பாக்குள்ளார வச்சு நல்லா சாப்பிட்டுட்டாங்க. அப்ப பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே முடிச்சிட்ட பிறகு சுயா நினைவுக்கு வந்தாங்க. அந்த சமயத்துல ரோஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அச்சச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா கேட்டாங்க. அர்ஜுனோ ரொம்ப கவலையா அச்சச்சோ சாரி அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாள் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப கவலையாகவும் மாறிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2 பேருமே மூஞ்சி கீழ போட்டுக்கிட்டாங்க. ஆனா நைட் ஆனா 2 பேருக்குமே அதே நினைப்புதான் வரும். அந்த நினைப்புல ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பழக்கம் டெய்லி பழக்கமா மாறிச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய கணவரை மறக்கிற அளவுக்கு அர்ஜுன் கிட்ட நிறைய வேலைப்பாடுகளை பார்த்துட்டாங்க. அப்போ ரோஜாவின் மாங்காதாங்க அதுல ரொம்ப ஹைலைட். அவங்களுடைய மாங்காவை பார்த்தா நிக்காதது கூட நின்னுக்கும். பாப்பாக்குள்ள வச்சு நல்லா அடிச்சு ஏத்தி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இதுவே அவங்க வேலையா இருக்கும் பொழுது அவங்களுடைய தம்பி சடனா ஒரு நாள் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த சமயத்துல இருவருமே தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இரவு ரொம்ப நல்லாவே போச்சு. அவங்களுடைய தம்பிக்கு திரும்பவும் ஊருக்கே டிரான்ஸ்பர் கிடைச்சதுனால ஊர்லயே இருந்தாங்க. இருந்தாலுமே ரோஜா அர்ஜுன் 2 பேரும் பழக்கம் ரொம்ப நீண்டுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பூஜையை தன்னுடைய கணவருக்கு கொடுத்துட்டு நடுச்சாமத்துல தன்னுடைய மூத்தார் அதாவது அர்ஜுனுக்கு விருந்து வைப்பா. இது இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல ரோஜா ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த மாதிரி அழகான ஸ்டோரி உங்களுக்கு தினைக்குமே வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஜாலியா இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டோரி டிஃபரண்ட் ஆங்கிள் போட்டிருக்கேன். கண்டிப்பா பாருங்க சரிங்களா.